தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தொண்டர்களின் உழைப்பால் திமுகவுக்கு வெற்றி பொங்கலாக அமையட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் தை முதல் நாளில் தமிழர்களின் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என வாழ்த்து கூறியுள்ளார். நிரந்தர கொரோனா போல தமிழ்நாடு மீது ஒன்றிய பாஜக அரசு தாக்கிக் கொண்டே இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்று சேர்ந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றன என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் கலைத்திறனை காட்டும் பாரம்பரிய கலைகள் அரங்கேறும் சென்னை சங்கமம் நிகழ்வை நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விளையாட்டை பார்க்க ஆவலுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு வெற்றி பொங்கலாக அமைந்து தமிழ்நாடு வெல்லட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் இன்றும் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்ந்து 1,04,960 என்ற வரலாற்று உச்சத்தை அடைந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 400 ரூபாய் அதிகரித்துள்ளதால் சந்தையில் ஒரு சவரன் விலை 1,05,360 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 13,170 ரூபாய். வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 292 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை படகுடன் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்தனர். இதில் ஒரு படகையும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 மீனவர்களையும் சிறைபிடித்து நெடுந்தீவு கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை நேவி ஒரு 11 மணி அளவில் பிடித்து சென்று விட்டார்கள். இதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்துக்கு அரசு, மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த வாழ்வாதாரத்தை மேற்கணும். இந்த பிடிபட்ட ஆட்களை விடுவிக்கணும், படகுகளை விடுவிக்கணும். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்டுத் தருமாறும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மீனவ அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. திருப்பத்தூர் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி மற்றப்பள்ளி சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடு மாடுகள் விற்பனையாகின. வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கால்நடைகளை வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். பொங்கலை முன்னிட்டு ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடு மாடுகள் விற்பனையாகின. மாடு, ஆடு, கோழி எல்லாம் நல்ல வியாபாரம் அமோகமாக நடந்துருக்குது. இங்கே ஒரு மாடுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க. ஆனால் 3 கோடி ரூபாய்க்கு நல்ல அமோகமாக நடந்துக்குது வியாபாரம். மற்றப்பள்ளி சந்தையில் மாட்டுப் பொங்கலுக்கு மாடுகளை அலங்கரிக்கும் கயிறு, சலங்கை, அலங்கார பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. மூங்கில், பூசணிக்காய், மண்பானைகள், அடுப்பு உள்ளிட்ட பொங்கல் விழாவுக்கு தேவையான பொருட்களும் சந்தையில் அதிக அளவில் விற்பனையாகின. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நாளையும் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜனவரி 8 முதல் பொங்கல் பரிசு தொகுப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் 3000 ரூபாய் ரொக்கம், பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. ஏராளமான மக்கள் உற்சாகமாக பொங்கல் பரிசு தொகுப்பினை வரிசையில் நின்று வாங்கிச் செல்கின்றனர். ஒரு சில இடங்களில் முதியவர்களின் கைரேகை சரிவர பதிவாகாததால் அவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதில் சிக்கல் எழுந்தது. இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் அதனை நாளை வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குடும்ப அட்டை பயனாளிகளின் கைரேகை பதிவாகவில்லை என்றால் கருவழி பதிவு அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அவரது வருகை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். குடியாத்தம் அருகே கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் கல்லூரி மாணவிகளுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தியதற்கு பாஜக தான் காரணம் என செல்வ பெருந்தகை கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், சிபிஐ விசாரணைக்கு பாஜக தான் காரணம் என விஜயே சொல்லவில்லை என விளக்கமளித்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 23ஆம் தேதி சென்னை வருகிறார்கள். சென்னை விழா மிக பிரம்மாண்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து பொங்கலின் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல தமிழகத்திற்கு நல்ல வழி பிறப்பதற்காக அந்த 23ஆம் தேதி கூட்டம் ஒரு அடித்தளமாக அமையும். இதனிடையே பிரதமர் பங்கேற்கும் மாநாட்டிற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணிகளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் மேற்கொண்டனர்.
கூட்டணி விவகாரத்தில் டிடிவி தினகரனுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளது. அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் இணைய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று திரும்பிய மறுநாள் ரகசியமாக டெல்லி சென்ற டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதே சமயம் பாஜகவின் அழுத்தம் காரணமாக எடப்பாடி தலைமையை ஏற்பதில் தினகரனுக்கு தயக்கம் இருப்பதாகவும் இந்த குழப்பத்தால் கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதை அவர் தவிர்த்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. இந்நிலையில் அமமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி விவகாரத்தில் குழப்பம், தயக்கம், அழுத்தம் என தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை காரணமாக டிடிவி தினகரன் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடவில்லை என்றும் உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை அவர் அறிவிப்பார் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வழங்கிய மடிக்கணினிகளை படம் பார்ப்பதற்கும் கேம் விளையாடுவதற்கும் பயன்படுத்தாமல் கல்விக்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என மாணவர்களிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை காயிதே மில்லத் அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் கல்லூரி மாணவிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மடிக்கணினிகளை பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதை விட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தால் படிப்புக்கும் உதவியாக இருக்கும், வேலைக்கும் உதவியாக இருக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிச்சயம் இந்த லேப்டாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்பை நிச்சயம் யூடியூப் பார்க்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம தயவு செய்து இந்த லேப்டாப்பை உங்களுடைய ஸ்டடீஸ்க்கும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கன்னு இந்த நேரத்தில் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. பொங்கல் நாளன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விழா மேடை, காளைகள் பரிசோதனை இடம், தடுப்பு வேலி உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 80% பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டு அதிகமான காளைகளை களமிறக்க தண்டவாள வாடிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் திருப்பரங்குன்றம் சாலையில் 3 நாட்கள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.